பேதுரும் யோவானும் போய் என்கிட்ட பொண்ணு இல்ல, பொருள் இல்ல, காசு இல்லப்பா, இயேசுவின் நாமம் இருக்கு, ஏஞ்சி நடனார். ஏஞ்சான், குதிச்சான், நடந்தான், எல்லாம் செஞ்சான். எல்லாம் வாயடைஞ்சு போனாங்க. அற்புதம் நடந்தது. இயேசு லிவிங், உயிருள்ள தேவன் என்பதற்கு சாட்சி அது. அதுதான் ஒருத்தர் சொல்றாரு, இயேசு ஆண்டவர் அந்த ஆலயத்து வழியாக தான் எத்தனை வாட்டி போயிருப்பாரு, வந்திருப்பாரு. அவன் அப்பிலிருந்து தான் பிச்சைக்காரனா இருக்கிறான். அப்பிலிருந்து அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இயேசுவுக்கும் தெரியும். ஆனா இயேசு ஏன் சுகப்படுத்தல? தான் சீசர்களுக்காக விட்டு வச்சிருந்தான். ஒருத்தர் சொல்ற, நான் சீசர்களுக்காக விட்டு வச்சிருந்தா தன்னுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக அவன்கிட்ட போவே இல்லை. அவர் கண்டுக்கல, அவர் சுகமாக்கல. இவனு இயேசு நோக்கி கூப்பிடல. பாருங்க, அந்த சப்பானி இயேசு காலத்துல தான் இருக்கிறான். இயேசு ஆலயத்துக்குள்ள போகல வரக்குள்ள இவன் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா அப்ப அற்புதம் நடக்காம இயேசு ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்கள் மூலமாக அந்த அற்புதம் அடையாளம் நடக்கும் போது இயேசு மெய்யான தேவன் என்பது நிரூபிக்கிறார். ஆமே, இன்னைக்கு நிரூபிக்கிற. இப்ப நாம ஆண்டவரை நிரூபிக்கணும்னா நீ கத்தியோ யுத்தமோ சண்டையோ போயிட்டு இருக்காத. நீ முழங்கால நில்லு. நீ ஆண்டவரை புகழ்ந்து பேசு. ஆண்டவரை உங்களுடைய நாமத்தால அதிசய அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லு. நடக்கும். தானா ஊரெல்லாம் என்ன செய்யும்? உன் பின்னாடி ஓடி வரும். உன்னை கேவலமா பேசணும், உன்னை ஏளனமா பேசணும், எல்லாம் தானா என்ன செய்வாங்க? ஆண்டவர்கிட்ட வருவாங்க. தானா நடக்கும். அதனாலதான் சொல்றாரு, அற்புதம் உங்களுடைய நாமத்தினால அடையாள அற்புதம் நடக்க ஜெபித்தார்கள். அடுத்தது 4வது காரியம், அதே வசனத்தை படிங்க. பிணியாளிகளை குணமாக்கவும் நீட்டி கரத்தை நீட்ட ஜெபித்தார்கள். ஆண்டுடைய கரம் நீட்டப்பட்டுச்சுன்னா போதுங்க. உன்னை பார்த்த கேவலமா பார்த்தவங்க எல்லாம் உன்னை பார்த்து வியப்பாங்க. ஆண்டுடைய கரம் உன் கூட இருக்குதா? உண்மையிலே என்னை பார்த்து தலையை தொழுகினவங்க எல்லாம் வந்தாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையில் அது நடந்தது. இன்னொருத்தர் இந்த தரங்கம்பாடின்ற ஒரு இடத்துல ஞாபகம் இருக்கிற சாட்சி. தரங்கம்பாடி என்ற இடத்துல அவர் மீனவர்கள் ஏரியா. அவரை எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவரை புறக்கணிச்சாங்க, அவரை ஒதுக்கி வச்சாங்க. அவரு பங்கனுக்கு கூப்பிட மாட்டாங்க. அந்த அந்த சகோதரரை என்கிட்ட முறையிட்டு இருக்கிறார். அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன், நான் தண்ணி குடிச்சிருக்கிறேன். அந்த குடிசை வீட்டுல இருக்கும்போது அங்க உட்காந்து நான் ஜோம் பண்ணிக்கிறேன். அவருடைய கைத்து கட்டில் உட்காந்து நான் ஜோம் பண்ணிக்கிறேன். நானும் நம்ம நண்பர்கள் எல்லாரும், ஊழியக்காரர்கள் எல்லாரும் 10 மணிக்கணக்கா பேசியிருக்கிறோம். அப்ப அவர் சொன்னார், நான் ஏத்துக்கிட்டனால இந்த குப்பை மக்கள்லாம் என்ன கேவலமா பேசுறாங்க. எனக்கு வீடு சேக்ஷன் பண்ணல, என் வீடு குடிசை வீடா இருக்கு, எல்லாரும் வீடு கட்டிக்கிட்டாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு என்னை புறக்கணிச்சாங்க. இதெல்லாம் சொன்னார். ஒரு 4 வருஷம் சேர்ந்து சுனாமி வந்த பிறகு திரும்பி போனேன். அப்ப போனா அந்த குடிசை வீடு மட்டும் இருக்குது, எல்லா ஊரும் ஆயிடுச்சுங்க. அவர் சொன்னாரு சாட்சி, அதெல்லாம் அப்படியே அங்கேயே உட்காந்து ஓன்னு அழுதுங்க. அந்த இடத்துல முட்டி போட்டு அழுது. என்னன்னா அவர் சொன்னாரு, நான் காலங்காத்தால எப்பயுமே ஜெபிக்கிறதுக்கு கடலுக்கு தான் வருவேன். அவர் வீட்டு தோட்ட வாசல் முள்ளு மரமா இருக்கும், நல்ல நிழலா இருக்கும். அங்கதான் நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அப்படி நான் வந்தேன். பனைமரத்துக்கு உயரம் கடல் எழுதி வந்தது. ஓச்சுடா அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி நான் இப்படியே கையை வச்சு ஆண்டவரேன்னு சொன்னேன். அப்ப என் கண்ணு இருக்க ஒரு கரம் இப்படி வந்து என் வீட்டுக்கிட்ட அந்த இடத்துல அப்படியே வந்து ஊனிச்சு. அந்த எலும்பின அலைகள் 2 வி ஷேப்ல பிரிச்சு எல்லாத்தையும் வாங்கி போச்சு. என் வீட்டை தவற அப்படின்னா இந்த கரம் அப்படியே வந்து நின்றுச்சாங்க. அந்த ஒரு ஒத்த விரல வந்து அப்படியே வந்து நிறுத்தினார். அந்த ஒத்த விரல நின்ன உடனே கீழே எப்படி பிரியும்? அந்த அலை எப்படி பிரிஞ்சுது? இப்படியும் பிரிஞ்சுது, வி ஷேப்ல பிரிஞ்சுது. இவர் ஊட்ட மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுச்சு. இந்த குப்பமே இன்னைக்கு சொல்லுது, இவர்கிட்ட வச்சு கூடாதா? இவரோட ஏசாண்டு இருக்கிறாருதா? கர்த்தருடைய கரத்தை நீட்டினாருங்க. உனக்காக எனக்காக ஆண்டவர் கரத்தை நீட்டுகிறவர். ஆமே, நீ ஜெபிக்கணும். உன்னை ஒதுக்குறாங்களா, உன்னை உதாசீனப்படுத்துறாங்களா, உன்னை கேவலமா திட்டாங்களா, நீ ஜெபிக்க ஜெபிக்க உன்னோடு கூட கர்த்தரின் கரம் இருக்குது என்பதை நிரூபிக்கணும். அதுக்காக தான் ஜெபித்தார்.
இன்னைக்கு பேதுருவோடும் யோவானோடும் ஊழியக்காரரோடும் ஆதி திருச்சபையோடும் ஆண்டவர் இருந்ததை நிரூபிச்சார். ஏன்? கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. ஆமே, அதான் சொல்லி ஜெபிச்சாங்க, கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, 5வது அனுக்கிரகம் செய்தருளும். சொல்லுங்க, 5வது ஜெபம், ஆண்டவரே நானா இருந்தாலும் சரி, எங்க ஊழியக்காரனா இருந்தாலும் உன் வசனத்தை உன் வார்த்தையை தைரியமாய் சொல்ல அவருக்கு அனுக்கிரகம் செய்தருளும். அனுக்கிரகம்னா எல்லாவித தைரியத்தையும் எல்லாவித ஆற்றலையும் அனுக்கிரகத்தையும் ஆண்டவர் செய்யும்படியாக ஜெபித்தார். பேதுருடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்தது. போய் தைரியமா அவர் பயந்தார். வலைய தோல்ல போட்டுக்கிட்டு நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னார். ஆனா இவர்களுடைய சபையாருடைய ஜபம், ஊக்கமான ஜபம் என்ன ஆச்சுன்னா, பேதுருவை ஜெயில போட்டாலும் தூதன் வந்து எழுப்புறான், டே எல்லாம் அங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க, ஏன் நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கு போ அப்படின்னாரு. ஜெயிலுக்கு அதை திறந்து வெளில எடுத்து வந்து விட்டார். எவ்வளவு அற்புதம் நடந்தது. அப்ப சபையார் ஊக்கத்தோடு ஒருமனப்பட்ட ஆவில ஜெபிக்கும் பொழுது அனுக்கிரகங்கள் நடக்கும். ஆண்டுடைய அனுக்கிரகம் நடக்கும், கிருபை இரக்கம் எல்லாம் நடக்கும். அப்ப ஆண்டுடைய அனுக்கிரகம்னா எல்லா காரியமும், கிருபை இரக்கம் ஆண்டுடைய அனுக்கிரகம் எல்லாம் நமக்கு கிடைக்கும்படியாக நீங்களும் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கணும். ஆமென். சபையார் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும், ஊழியக்காரன் சபையாருக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த சபை மக்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். நீங்க என்ன செய்யணும்? எங்க ஊழியக்காருக்கு அனுக்கிரகம் செய்தரலும். அப்படி ஒன்னஸா இருந்து நம்ம ஜெபித்தோம்னா, இந்த 5 பேட்டர்ல இருந்து ஜெபிச்சோம்னா அடையாளம் அற்புதம் நடக்கும். ஆண்டுடைய கரம் நம்ம கூட இருக்கும், அனுக்கிரகம் இருக்கும். ஆண்டவரை துதிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஆமே, இன்னைக்கு தைரியமா நம்ம எங்க வேணாலும் போய் சொல்லணும். எந்த ஒரு அரசு சட்டம் போட்டாலும் சரி, அவன் திட்டம் போட்டாலும் சரி, ஜெயிலே போட்டாலும் சரி, ஒன்னும் அசைக்க முடியாது. சீனால அப்படிதான் நடக்குது. சீனாவில எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆளுநை ஜெபிக்கிறதுனால சீனா அப்ப தலைகீழ மாறிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, சொல்லணும்னா டைம் இல்லை. சீனால இதே போலதான் பேதுரை போல ஜெயில போட்டாங்க. யூன் என்ற ஒரு சகோதரனை. சபைகள் பிரிந்து கிடந்தன. சபைகள் கண்ணாபுண்ணமான கொள்கையில இருந்தது. அந்த யூன் என்ற ஒரு சகோதரர் எல்லா சபையும் ஒன்று திரட்டினார். எல்லா சபையும் ஒருமனப்பட்ட ஆவில ஜெபிக்கும்படியா செய்தார். வடதுருவம் தென்துருவமா இருந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளை ஒன்றாக்கினார். 2 ஊழியக்காரனும் தேம்பி கட்டிப்பிடிச்சு ஒப்புருவானார்கள். அந்த யூன் என்ற சகோதரன் ஆண்டவர் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தினார். அவருக்கு 3 வாட்டி ஜெயில போட்டாங்க. 3 தடவை ஆண்டவருடைய தூதர்கள் தப்பிக்க வைத்தாங்க. 3 தடவை தப்பிச்சாரு. ஜெயில இருந்து கதவை திறந்து வெளில வந்தார். 4வது வாட்டி அந்த ஜட்ஜி சொல்றான், 3 வாட்டி தப்பிச்சது இல்ல, இந்த வாட்டி உன் இயேசு உன்னை எப்படி காப்பாத்துறேன், நான் பார்த்துறேன், என் கண் எதிர்க்கு காலை கரணையா வெட்டுக்கிறான் அப்படின்னு ஒட்டைக்கிறாங்க. இரும்பு ஆடு எடுத்து காலை 2த்தையும் முறிச்சாங்க. 2 காலம் போற வீங்கிடுச்சு. 2 காலம் பிராக்சர். 2 எலும்புகளும் முறிஞ்சுது. தோண்டு துப்புது. அப்படியே ஈத்துன்னு தான் போனாங்க. போய் 4வது மாடியில ஒரு உட்காவல் அறையில வைக்கிற மாதிரி வச்சாங்க. அது நடந்தது. காலெல்லாம் வீங்கிடுச்சு. வழியில துடிக்கிற கரெக்டா ஒரு ஃபைன் மார்னிங் நைட் சொல்றாரு, யூன் நாளைக்கு காலையில 5 மணிக்கு நீ தப்பிக்கிற அப்படின்னு. தப்பிக்கிறேன், காலை ஓட்டு போட்டாலும் நான் தான் நவந்துட்டு இருக்கிறேன் எடுப்பால, நீ தப்பிக்கிறதுக்கு 5 மணிக்கு ரெடியா. அழகா தேவத்தூர் நிக்கிறாரு. நல்ல காலம் ஆச்சு. ஏந்திரிச்சு நில்லு. பாத்ரூம்ல எடுத்து போய் ஒரு பாஸ்ட் விட்டாரு. பாத்ரூம்ல ஆண்டவர் போட்டாரு. கால் நல்லா ஆயிடுச்சு. 2 காலும் நல்லா ஆயிடுச்சு. நடந்த சம்பவம். வந்தாரு. ஒவ்வொரு கேட்டு திறக்குது. இவர் வெளில வராரு. கேட்டு மூடுது. இவர் பாட்டே கேட்டு வராரு. கேட்டு மூடுது. திறக்குது மூடுது. திறக்குது மூடுது. கடைசி வரைக்கும் பெரிய கேட்டு வெளியில வந்தாச்சு. வடிவத்துல இருக்குது. எல்லாம் துப்பாக்கி தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. வராங்க. எவா கண்ணுக்கு தெரியல. அவர் பாருங்க வந்தார். அந்த கேட்டு திறந்து ஒருத்தர் உள்ள வரலாம். இவர் வெளில போறாரு. வெளியில ஒரு கார் விழுது. அவ்வளவுதான். ஏறினாரு, உட்கார்ந்தாரு. உடனே மழை சட்டன்னு அடிச்சுது. இவர் யூன் காண போயிட்டாருன்னு உடனே அந்த சீனா முழுவதுமே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இவருடைய பெயர் தெரியும், இவருடைய குரல் தெரியும், எல்லாம் ரெக்கார்ட். ஒரு குரல் ஏதாவது ஒரு டீ கடையில போய் ஒரு டீ கொடுங்கன்னு சொன்னாலும்
சீனாவே அலாரம் அடிக்குமா, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கிறான். அப்படி அந்த கார் போக மழை பெய்யுது பாருங்க, எல்லாம் கேட்டு திறக்குது, ஒரு கார் போகுது, அப்புறம் மூடுது, கேட்டு திறக்குது, மூடுது, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு வீட்டுல போய் நிக்கிறார். இதே போலதான் இந்த ரோதைன்ற பேருக்கு எப்படி வந்து பேரு வட்டார்னு கத்தனாலோ அதே போல நடந்தது. இவன் போய் ஒரு கதவை தட்டார் ஒரு வீட்டுல, அந்த காரு காணாம போயிடுச்சு. அவரை இறக்கி விட்டு இந்த காரு காணாம. இவர் போய் கதவை தட்டுறாரு, இவனு வந்துட்டாரு கத்துறாங்க. கத்த எப்படி தெரியும்னாக்கா, நேற்று நைட்டு எங்க அம்மாவுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் காலைல ஒரு வேலை அவருக்கு சாப்பாடு போட்டு ரெடியா இருக்குன்னு சொல்லி அவர் பேக்கப் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் ஜெர்மன்ல இருக்கிறாருங்க. ஜெர்மன்ல இருந்து இன்னைக்கு இந்தியா வந்து, இந்தியாவில நம்முடைய ரிலேஷன்ல ஒரு சவர் இருக்கிறார், ஹரியானா, அவரு நார்த் இந்தியாவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு சைக்கிள்ல வாக்கிங் போகக்குள்ளார அந்த ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இவர் யூன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யூன் தானேன்னு கேட்டது. ஆமா, உன்னை எப்படி தெரியும், உங்க சரித்திரத்தை நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா. அந்த சர்ச்சுக்கு வந்து அவர் சாட்சி கொடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு இந்தியாவில். இன்னைக்கு அவர் தலைக்கு எத்தனையோ லட்சம் பரிசு வச்சுக்கிறோம். அவர் உயிரோடையே தலையோடையோ அல்லது எடுத்துட்டு வந்தாக்கா, சாவடிச்சு எடுத்து வந்தாலும் இத்தனை டாலர் பரிசு இன்னை வரைக்கும் அவனுக்கு மாட்டல. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, அவர் ஏர்போர்ட்ல வந்து நிற்கும் பொழுது இவர்கிட்ட பாஸ்போர்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவரெல்லாம் நிக்கிறார், ஆண்டவர் போய் நின்றுனாரு, கியூல நிக்கிறார். ஒருத்தன் ஓடி வந்து ஒரு கவரை கொடுத்தான், பார்த்தா பாஸ்போர்ட் இருக்கு, டிக்கெட் இருக்கு, எல்லாம் இருக்குது. இவர் பட்டே கொடுக்குறாரு. அந்த பாஸ்போர்ட் செக் பண்ற இவர் மூஞ்ச பாக்கலாம், அவர் மூஞ்ச பாஸ்போர்ட்டை பார்க்கலாம், செலவுட்டான். இவரு எஸ் எதையுமே வாயை திறக்கூடாது. ஆண்டவர் ஏர்போர்ட்ல வாயை திறக்காருன்னா அலாரம் அடிச்சிடும். அதனால வாயே திறக்கல. அவன் கேட்ட கேள்விக்கலாம் எஸ்ன்னு கூட சொல்லல. அவன் செலவு அப்படின்ட்டான். ஏறினாரு, பிளேட் ஏறி இன்னைக்கு ஜெர்மன்ல இருக்காரு. இன்னைக்கு உயிரோட இருக்கிற 2 காலோட நடந்தது. அவருக்கு தான் சாட்சி இன்னைக்கு இப்ப நடந்தது. வேற 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில் கதவை திறந்து பேதுரை தப்பிக்க வச்சாருன்னு நம்ம பாக்குறோம், பைபிள்ல படிக்கிறோம், மேஜிக் கதை மாதிரி. ஆனா இவனுடைய வாழ்க்கையில நம்ம இந்த நூற்றாண்டுல நம்ம கண்ணுக்கு எதிர்க்க நடந்தது. அன்பால இன்னைக்கு சீன கவர்மெண்ட்டுக்கு அவர் வச்ச பேரு தெரியுமா? ஹெவன்லி மேன். சொல்லுங்க, அவர் பேரு யூனு தெரியாது, ஹெவன்லி மேன். இந்த ஹெவன்லி மேன் எங்க பிடிச்சாலும் நீங்க கொண்டுட்டு வாங்க அப்படின்னு இன்னைக்கு அப்படி புரட்சி பண்ணிட்டு இருந்தார். ஏன்? சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். இன்றைக்கும் ஒரு பேதுரை போல யூனை ஆண்டவர் தப்பிக்க வைத்தார். இன்னைக்கு உங்க ஜபம், ஏன் ஜபம், இன்னைக்கு ஒருமனப்பட்ட ஜபத்துல நம்ம பண்ணோம்னா தைரியமாய் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல முடியும். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம், ஒருமனப்படுவோம். ஜபத்துல இந்த 5 அம்சங்களை இருக்கும்படியாக காத்துக்கொள்வோம். அப்பொழுது அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும். தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும். தேவன் நம்மளை தைரியமாக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படியாக நம்ம சபைக்கு ஒரு அனாயிட்டிங், ஒரு அபிஷேகத்தை தந்து நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேவ வசனத்தினால நிரப்பும்படியாக நம்ம ஜெபிப்போம். எஸ் ஆண்டவரே, எங்கள் சபைக்கு அனுகிரகம் செய்யும், எங்கள் ஊழியக்காரர்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்ட ஆவில ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்ம ஒருமனப்பட்ட ஆவில ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வேதத்தை தேடுறதுக்கு மனசறிஞ்சு நம்ம வருவோம். வேற எதையும் தேட வேண்டாம், வேற எங்கேயும் போக வேண்டாம். நம்ம மனசு ஆண்டவரையே தேட வரட்டும், ஆண்டவரையே அறியட்டும், வேதத்தையே அறியட்டும். ஆண்டவர்கிட்டே ஜெபிப்போம், ஒருமனப்படுவோம், ஜெபத்திலே தரித்திருப்போம், தைரியமாய் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கட்டும்.